சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த லைட் வந்து ஏன் வேற வேற லாட்டிடியூட்ஸ்ல வேற வேற மாதிரி அப்ளை ஆகுது அப்படிங்கறத லாஸ்ட் கிளாஸ்ல இருந்து அப்படியே ஃபுல்லா பார்த்துட்டு இருந்தோம். பட் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, தரையில அந்த லைட் வந்து ரீச் ஆனதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த ஹீட் வந்துட்டு என்ன ஆக போகுது அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது. ரைட்டா? ஸோ அது எப்படி எல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகுது? இது ஏற்கனவே நம்ம ஒன்று ரெண்டு எக்ஸாம்பிள் லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருந்தோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் விண்ட், சீ பிரீஸ், லேண்ட் பிரீஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். இதுல உதாரணத்துக்கு வந்து லேண்ட் ரொம்ப ஹாட்டா இருக்கு அப்படிங்கும்போது அண்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய கடல் வந்து கோல்டா இருக்கு அப்படிங்கும்போது அங்க இருந்து ஹீட்டை வந்து இங்க டிரான்ஸ்ஃபர் பண்றது அப்படிங்கறதெல்லாம் பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான ஹீட் டிரான்ஸ்ஃபர்லாம் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மேஜர் சப்ஜெக்ட், ரைட்? ஸோ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் எனர்ஜி, இதுல 3 விதமா இந்த டிரான்ஸ்ஃபர் நடக்கும். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரிலாம். எப்படி எல்லாம் ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடக்கும் அப்படின்னா இந்த 3 விதத்துல நமக்கு ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். இது நமக்கு ஆல்ரெடி நீங்க கேள்விப்பட்ட வார்த்தைகள் மாதிரி இருக்கும் இல்லையா? கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன், ரைட்? But there are certain nuances within these topics, right? So what is conduction? உங்களுக்கு தெரிஞ்சது தானே, இருக்கிறதுல ஈஸியானது கண்டக்ஷன் தான். சாலிட் டு சாலிட். யா, ஸோ கண்டக்ஷன் அப்படிங்கும்போது ரொம்ப பேசிக்கா சொல்லணும் அப்படின்னா ஒரு அயன் ராட் எடுத்துக்கோங்க. இந்த அயன் ராட்ல ஒரு ஒரு எண்டை நீங்க கையில வச்சுக்கோங்க, இன்னொரு எண்டை வந்துட்டு நெருப்புல காட்டுங்க. அப்ப என்னவாகும்? அந்த நெருப்புல காட்டக்கூடிய எண்டு கொஞ்சம் கொஞ்சமா ஹீட்டப் ஆகி உங்க கைக்கு வந்து கூடிய சீக்கிரம் அந்த ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி அந்த ஒரு இனிமையான ஒரு அனுபவத்தை வந்து நீங்க பெறலாம் இல்லையா? ஸோ இது வந்து கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் கண்டக்ஷன், ரைட்? வாட் இஸ் த லாஜிக் பிஹைண்ட் கண்டக்ஷன் அப்படின்னு கேட்டா, இது சாலிட்ஸ்ல மட்டும்தான் நடக்கும், ரைட்? அதாவது எந்த விதமான மாலிக்யூலர் மூமெண்ட்டுமே இல்லாம நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட் தான் கண்டக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐம் கெட்டிங் ஹீட்டட் அப், ரைட்டா? இப்போ நாம எல்லாருமே வரிசையா ஒரு கியூ ஃபார்ம் பண்ணி நிக்கிறோம்னு வச்சுங்களேன். இப்போ நான் நிக்கக்கூடிய சைடு வந்துட்டீங்கன்னா நான் ஹீட் சோர்ஸ் அப்படிங்கிறது இந்த பக்கம் வைக்கிறேன், ரைட்டா? இப்போ என்கிட்ட இருந்து இந்த கியூல இருக்கக்கூடிய அடுத்தடுத்த ஆளுக்கு ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கணும். இதுக்கு பேர் தான் கண்டக்ஷன், ரைட்டா? என்ன ஆகக்கூடாது, இங்க இருக்கக்கூடிய நான் ஹீட்டை வாங்கிட்டு நான் முன்னாடி ஓடக்கூடாது, என்னுடைய பொசிஷன் சேஞ்ச் ஆகக்கூடாது, ரைட்டா? எனக்கு கிடைக்கக்கூடிய ஹீட்டை எனக்கு முன்னாடி நிற்கக்கூடிய ஆளுக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், நீங்க அடுத்த ஆளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்படி ஒரு மாலிக்யூல்ல இருந்து இன்னொரு மாலிக்யூல், இந்த மாலிக்யூல்ல இருந்து அடுத்த மாலிக்யூல், இப்படி மாலிக்யூல்ஸ் ஒன்னோட ஒன்னு இடிக்கிறது மூலியமா ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகுது பாத்தீங்களா? இதுதான் கண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? இதை கொஞ்சம் எலாபரேட்டா பார்க்கலாம். Yeah, so it is the transfer of energy between objects in direct physical contact. நேரடியா physical contact இருந்தா மட்டும்தான் இந்த கண்டக்ஷன் அப்படிங்கிறது நடக்கும். இது அந்த சூடான பாத்திரத்தை நாம பிடிக்கிற மாதிரி தான், ரைட்டா? ஏன் இது வந்து சாலிட்ஸ்ல மட்டும் நடக்கும் அப்படின்னா, இந்த ஒரு அயன் ராட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த அயன் ராட்ல இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ் எல்லாம் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே இது சாலிட், ஸோ ரொம்ப டைட்லி பேக்டா இருக்கும், ரைட்டா? ஸோ ஒரு மாலிக்யூலும் இன்னொரு மாலிக்யூலுக்கும் கேப்பே பெரிய அளவு இருக்காது. அப்ப இந்த மாதிரியான ஒரு மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆர்கானிசமோ இல்லை ஏதோ ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஹீட் சோர்ஸ் வைக்கிறோம் அப்படிங்கும்போது வாட் இஸ் த பாயிண்ட்? ஒருவேளை இந்த மாலிக்யூல் வந்து இடம் மாறி இந்த இடத்துக்கு வர்றதுக்கு சான்சஸ் எதுவும் இருக்கா? கிடையாது. இதை ஏன் நான் இடம் மாறுறதை பத்தி பேசுறேன்னா, கன்வெக்ஷன்ல இடம் மாறும். ஏன்னா நீங்க கீழே நெருப்பு வைப்பீங்க, அடியில இருக்கக்கூடிய தண்ணியுடைய மாலிக்யூல் H2O மாலிக்யூல் அப்படியே மேல வரும், மேல இருக்கிறது கீழே போகும். இந்த மாதிரி இடம் மாறிக்கிட்டே இருக்கும். எதுல? கன்வெக்ஷன்ல. பட் இங்க வந்து அந்த மாதிரி இடம் மாறதுக்கான வாய்ப்பே கிடையாது, ரைட்டா? ஹீட்டாக ஆன அந்த மாலிக்யூல் அதே இடத்துல இருந்து என்னவாகும் அப்படின்னா வைப்ரேட் ஆகும். இந்த வைப்ரேஷன் தான் எனர்ஜி ரிலீஸுக்கு காரணம், ரைட்டா? அப்ப இந்த மாலிக்யூல் வைப்ரேட் ஆகும், எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அடுத்து இது வைப்ரேட் ஆகும், எனர்ஜி ரிலீஸ் ஆகும். இது வைப்ரேட் ஆகும், எனர்ஜி ரிலீஸ் ஆகும். இப்படி ஒன்னோட ஒன்னு வைப்ரேஷனால எனர்ஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய மெத்தட தான் என்ன சொல்றாங்க? இந்த கண்டக்ஷன் அப்படிங்கிறாங்க, ரைட்? எஸ். ஸோ ஆட்டம்ஸ் ஆர் க்ளோஸ்லி பேக்ட் இன் சாலிட் ஆப்ஜெக்ட்ஸ். இதனால கைனடிக் எனர்ஜி மூலியமா, நம்ம போன கிளாஸ்ல கைனடிக் எனர்ஜி எல்லாம் பார்த்தோம் இல்லையா? அது மூலியமா ஹீட் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது நடக்கும். அண்ட் திஸ் ப்ராசஸ் கண்டினியூஸ் அன்டில் தெர்மல் ஈக்குவிலிபிரியம் இஸ் ரீச்ட். வாட் யூ மீன் பை தெர்மல் ஈக்குவிலிபிரியம்? இப்போ நம்ம ஏற்கனவே வந்து ஒரு இரும்பு கம்பியா பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த பக்கம் ஒரு 100 டிகிரி செல்சியஸ் ஹீட்டை வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ரைட்டா? அப்போ கடைசி வரைக்கும் இந்த இடம் மட்டுமே 100 டிகிரி செல்சியஸ் மட்டும் வச்சுக்கிட்டு இருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இட் வில் டிரான்ஸ்ஃபர் தி ஹீட் எனர்ஜி டு வாட்எவர் பிளேஸ் தட் இஸ் இன் கான்டாக்ட் வித் தட் பாயிண்ட், இல்லையா? இது கூட வேற என்னென்ன இடங்கள் கான்டாக்ட்ல இருக்கோ எல்லாத்துக்குமே ஹீட்டை வந்து என்ன பண்ணும்? பகிர்ந்து கொடுக்கும். எப்போ வரைக்கும் பகிர்ந்து கொடுக்கும் அப்படின்னா, எனக்கும் ஒரே ஹீட்டு, உனக்கும் ஒரே ஹீட்டு, இந்த மாதிரி ஈக்குவலா நாம எப்ப வர்றோமோ அது வரைக்கும் பகிர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும், ரைட்டா? உதாரணத்துக்கு இப்போ இந்த பாயிண்ட் வந்து 100 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு, இந்த பாயிண்ட் வந்து 0 டிகிரில இருக்கு அப்படின்னா,
இந்த 100 டிகிரில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஹீட்டை மற்றவங்களுக்கு எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஒட்டுமொத்த ராடுக்கும் எப்போ 50 டிகிரி செல்சியஸ் வருதோ அப்ப வரைக்கும் இந்த டிரான்ஸ்ஃபர் நடந்துகிட்டே இருக்கும். ரைட்டா? ஸோ until thermal equilibrium is reached, this conduction will keep on happening. Right? Yes. Thermal equilibriumனா என்னன்னு புரியுதா? நம்ம எல்லாருமே ஒரே பாடி ஒரு பாடிக்குள்ள இருக்கும், எல்லாருமே ஈக்குவலா ஹீட்டப் ஆகணும். ரைட்டா? அதான் தெர்மல் ஈக்குலிபிரியம் அப்படிங்கிறது. இந்த ராட்ல இருக்கக்கூடிய கடைசி மாலிக்யூல் வரைக்கும் எல்லாருக்குமே ஈக்குவலான ஹீட் இருக்கு அப்படின்னா தட் இஸ் தெர்மல் ஈக்குலிபிரியம். And as far as this solid objects are concerned, there is no movement of molecules because they are tightly packed. இல்லையா? அதுக்கான மூவ்மெண்ட் மாலிக்யூல்ஸ் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இதுதான் நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். ஹீட் கான்டாக்ட், வைப்ரேஷன் ஆஃப் மாலிக்யூல்ஸ், ஒன்னோட ஒன்று கொலைட் ஆகிறது, and that leads to transfer of energy. ரைட்டா? இப்போ இதுதான் இதோடைய கிளாசிக் எக்ஸாம்பிள். ரைட்? ஒரு ஃப்ரையிங் பேன், அந்த பேனுக்கு கீழே வந்துட்டு நீங்க ஹீட் எனர்ஜி கொடுக்குறீங்க. அந்த பேனை மட்டும் பாருங்க, அந்த பேனுடைய மாலிக்யூல்ஸ் எந்த அளவு க்ளோஸ்லி அரேஞ்ச்டா இருக்கு அப்படின்னு பாருங்க. ரைட்டா? இந்த இடத்துல ஹீட் அப்ளை பண்றீங்க, அது அடுத்தடுத்த மாலிகுலர் லேயர்ஸ்க்கு ஹீட்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருக்கு. இதுல எந்தெந்த இடம் வந்துட்டு கான்டாக்ட்ல இருக்கோ எல்லா இடத்துக்குமே ஹீட்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ இந்த பேன்ல இந்த இடத்துல ஹீட் கொடுக்குறீங்க, இங்க வரைக்கும் ஹீட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், அது தெர்மல் ஈக்குலிபிரியம். ஒருவேளை இதே பேனுக்கு ஒரு ஹேண்டில், ஒரு இரும்பு ஹேண்டில்னு ஒன்று இருக்கு அப்படின்னா அந்த ஹேண்டிலுக்கும் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஒருவேளை இந்த இடத்துல நீங்க கையில பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்க, உங்க கைக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ரைட்டா? இந்த தெர்மல் ஈக்குலிபிரியம் அச்சீவ் பண்ற வரைக்கும் கண்டக்ஷன் வில் கோ ஆன் ஹேப்பனிங். ஹோப் யூ ஆர் கிளியர் வித் கண்டக்ஷன். ரைட்டா? புரியுதுல்ல கண்டக்ஷன் என்னன்ட்டு? உங்களுக்கு தெரிஞ்ச அதே ஏரியா தான், பட் இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலா பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்தது கன்வெக்ஷன். கன்வெக்ஷன் பத்தி உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும். கண்டக்ஷன்ல மூவ்மெண்ட் ஆஃப் மாலிக்யூல் நடக்கல, பட் கன்வெக்ஷன்ல மூவ்மெண்ட் ஆஃப் மாலிக்யூல் கண்டிப்பா நடக்கும். இல்லையா? எப்படி நடக்கும்? ஒரு ஹீட் சோர்ஸ், அந்த ஹீட் சோர்ஸ் மூலியமா முதல்ல ஹீட் ஆகக்கூடிய மாலிக்யூல்ஸ் என்னவாகும் அப்படின்னா இடம்பெயரும். அதாவது இட் வில் ஸ்டார்ட் டு ஃப்ளோட். வை? பிகாஸ் த டென்சிட்டி பிகம்ஸ் லெஸ்ஸர். இல்லையா? ஒரு மாலிக்யூல் வந்து ஹீட் அப் ஆகுது, அப்ப அது கொஞ்சம் அப்படியே என்னவாகும் அப்படின்னா விரிய ஆரம்பிக்கும். விரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். வால்யூம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா டென்சிட்டி கம்மி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரைட்டா? இந்த மாதிரி டைட்லி பேக்டா இருக்கக்கூடிய மாலிக்யூல் ஹீட் அப்ளை பண்ணும்போது என்னவாகும் அப்படின்னா இந்த மாதிரி விரிய ஆரம்பிக்கும். வாட் ஹேப்பன்ஸ்? எம்டி ஸ்பேஸ் நிறைய வந்துருச்சு. அப்ப இதுதானே டென்சிட்டி கம்மி ஆகுறதுன்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம். டென்சிட்டி கம்மி ஆகும் போது இது என்னவாக ஆரம்பிச்சிடும்? பயாண்ட் ஆக ஆரம்பிச்சிடும், மிதக்க ஆரம்பிச்சிடும். ரைட்டா? அப்ப இது மிதக்கும். அப்ப மேல இருக்கக்கூடிய கம்பேரிட்டிவ்லி ஹெவியர் மாலிக்யூல்ஸ் வில் சிங்க். இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். ரைட்டா? இதை வந்து கன்வெக்ஷனும்பாங்க. பொதுவா இது வந்து நமக்கு எங்கெல்லாம் நடக்கும்? ஃப்ளூயிட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் நடக்கும். நான் வாட் யூ மீன் பை ஃப்ளூயிட்ஸ்? நீரும் காற்றும். இல்லையா? யா. ஸோ யா, மேக்மா இஸ் ஆல்சோ ஃப்ளூயிட். ரைட்? இப்போ பொதுவா நம்ம சுடுதண்ணியில எக்ஸாம்பிளா வச்சு பார்த்துருக்கோம். கடல்ல இந்த கன்வெக்ஷன் நடக்கும். பட் எர்த்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு லேயர்ல ரொம்ப கொடூரமா இந்த கன்வெக்ஷன் நடக்கும் அப்படின்னா எங்க? அட்மாஸ்பியர்ல நடக்கும். ரைட்டா? நமக்கு மழை பெய்யறது இது எல்லாத்துக்குமே யார் காரணம்? அட்மாஸ்பியர்ல நடக்கக்கூடிய கன்வெக்ஷன் தான் காரணம். Atmospheric convection is the reason why we are getting so many weather phenomena. Right? Yes. Density differences, I hope you are understanding that. Example, boiling water. புரியல? எதுப்பா சொல்றீங்க? இல்ல, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற கேட்கிறேன். நம்ம நேரடியா வெதர் பினாமினாவை அதிகமா தூண்டக்கூடியது அட்மாஸ்பரிக் கன்வெக்ஷன். அப்கோர்ஸ் மேண்டல்லையுமே கன்வெக்ஷன் நடக்கும். மேண்டல் கன்வெக்ஷனுக்கும் அட்மாஸ்பரிக் கன்வெக்ஷன் கம்ப்ளீட்லி அன்ரிலேட்டட். இதுல எதுல அதிகமா கன்வெக்ஷன் நடக்கும்னு கேட்கலாம் மாட்டாங்க. அப்படி சரி இல்லப்பா. இப்போ டெல்லியில இருக்கக்கூடிய டிராஃபிக்கையும் சென்னையில இருக்கக்கூடிய ஆட்டோ டிராஃபிக்கையும் கம்பேர் பண்ணா ஓகே. சென்னையில இருக்கக்கூடிய பைக் டிராஃபிக்கையும் பஸ், அங்க டெல்லியில இருக்கக்கூடிய பஸ் டிராஃபிக்கையும் கம்பேர் பண்ணா எப்படி? கம்ப்ளீட்லி அன்ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ். ரைட்? ஓகே. ஸோ கன்வெக்ஷன் அப்படிங்கிறது ட்ராபோஸ்பியர்ல நடக்கக்கூடிய கன்வெக்ஷன் இஸ் த மெயின் ரீசன் ஃபார் அவர் வெதர் ஃபினாமினா. ரைட்? அண்ட் இந்த கன்வெக்ஷனுக்கு நாம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா இந்த சீ பிரீஸ் அண்ட் லேண்ட் பிரீஸ். ஞாபகம் இருக்கா? லேண்டு, ஓஷன். பகல் நேரத்துல இந்த லேண்ட் வந்து பயங்கரமா ஹீட் அப் ஆகும். ஸோ என்ன நடக்கும்? இந்த இடத்துல இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ் எல்லாமே ரைஸ் அப் ஆகும். இல்லையா? ஏன்னா டென்சிட்டி கம்மியாயிருச்சு. ஹீட் அப் ஆகும்போது மாலிக்யூலுடைய வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், டென்சிட்டி கம்மியாகும், அது மிதக்க ஆரம்பிச்சோம். அப்ப இந்த இடத்துல என்ன ஆயிருச்சு? லோ ப்ரெஷர் கிரியேட் ஆயிருச்சு. இப்ப இந்த லோ ப்ரெஷரை ஃபில் பண்றதுக்கு யார் வரணும் அப்படின்னா கடல்ல இருந்து ஹெவியான ஹை டென்சிட்டி இருக்கக்கூடிய ஹை ப்ரெஷர் ஏரியால இருந்து மாலிக்யூல்ஸ் வரணும் இங்க. ரைட்டா? இது ஒரு சர்க்கிள் மாதிரி நடக்கும்.
இதுக்கு பேர் கன்வெக்ஷன் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? நாம இந்தியன் மான்சூன் படிக்கும் போதும் சரி, இந்த கன்வெக்ஷன் செல்ங்கிற டேர்ம் வந்து நாம அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருப்போம். ஒரு சிலர் வந்து ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹாட்லி செல், ஃபெரல் செல், போலார் செல், இந்த மாதிரி நிறைய செல்ஸ் வந்து நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இந்த கன்வெக்ஷன் செல் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். கன்வெக்ஷன் செல் அப்படிங்கிறது இந்த சர்க்குலேஷன் தான் கன்வெக்ஷன் செல். ரைட்? இந்த கன்வெக்ஷன் செல் மூலியமா தான் ஒரு டைரக்ஷன்ல இந்த கன்வெக்ஷன் நடக்கும்போது இட் வில் லீட் டு இஃப் திஸ் இஸ் லேண்ட் அண்ட் திஸ் இஸ் சி, இந்த டைரக்ஷன்ல நடக்கக்கூடிய கன்வெக்ஷனால நமக்கு சி பிரீஸ் வரும். ரைட்டா? அதுவே ஆப்போசிட் டைரக்ஷன்ல நைட் டைம்ல என்னவாகும்? இந்த இடத்துல ஹை ப்ரெஷர் கிரியேட் ஆகும், இந்த இடத்துல லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அப்ப இந்த கன்வெக்ஷன் செல்லோட டைரக்ஷன் வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகும். அப்ப அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? லேண்ட் பிரீஸ்ன்னு சொல்லுவோம். ரைட்டா? இது வரைக்கும் சிலருக்கு வந்துட்டுன்னா இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஏரியா தானே, இதுல என்ன பெரிய அதிசயம், அது எதுக்கு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க மேபி பார்க்கலாம். பட் அடுத்தடுத்த ஏரியாக்கள் உங்களுக்கு புதுசா இருக்கலாம். உதாரணத்துக்கு ரேடியேஷன், அட்வெக்ஷன், இது எல்லாமே நம்ம பார்க்க போற புது ஏரியாஸ். ரைட்? ஓகே. ஸோ இப்போ திஸ் இஸ் கன்வெக்ஷன். நவ் ரேடியேஷன். இது வரைக்கும் நாம பார்த்துட்டு இருந்த ஹீட் டிரான்ஸ்ஃபர் மெக்கானிசம்ஸ் ஒரு ஆப்ஜெக்டை நம்பி இருந்தது. கன்வெக்ஷன் அப்படிங்கும்போது யூ நீடட் அ சாலிட் ஆப்ஜெக்ட். கன்வெக்ஷன் அப்படிங்கும்போது யூ நீடட் அ ஃப்ளூயிட். இட் கேன் பி லிக்விட் ஆர் இட் கேன் பி அ கேஸ். பட் எதுவுமே இல்லாம ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டா நடக்கும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எது அப்படின்னா ரேடியேஷன். உதாரணத்துக்கு திங்க் அபவுட் தி ஸ்பேஸ் பிட்வீன் எர்த் அண்ட் த சன். சூரியனுக்கும் எர்த்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸை யோசிச்சு பாருங்க. சன்னில் இருக்கக்கூடிய ஹீட் தான் நமக்கு மெயின் ஹீட் சோர்ஸ் இல்லையா? பட் வேக்யூம்ல உங்களுக்கு எதுவுமே கிடையாது, எம்டி ஸ்பேஸ். உங்களுக்கு தண்ணியும் கிடையாது, சாலிடும் கிடையாது, லிக்விடும் கிடையாது. அப்புறம் எப்படி அவ்வளோ வேக்யூம் எம்டி ஸ்பேஸை தாண்டி அந்த ஹீட் எர்த்தை ரீச் பண்ணுச்சு? அதை தானே நம்ம ஷார்ட் வேவ் ரேடியேஷன் அப்படிங்கிறோம். ரைட்? ஸோ தட்ஸ் அ ரேடியேஷன். ரைட்? ஸோ ரேடியேஷன் டஸ் நாட் ரிக்வயர் அ மீடியம் டு டிரான்ஸ்ஃபர். ரைட்டா? அல்லது ரொம்ப தூரத்துல நீங்க ஒரு நெருப்பை பத்த வைக்கிறீங்க, ஒரு பான் ஃபிளேம் வந்து நீங்க பத்த வைக்கிறீங்க, பான் ஃபயர் வந்து பத்த வைக்கிறீங்க. ரைட்டா? தூரத்துல ஒரு இடத்துல நிக்கிறீங்க, அங்க இருந்து ஹீட்டை வந்து உங்களால உணர முடியுது. ரைட்டா? காத்தடிச்சு உங்க பக்கம் ஹீட் வந்து கொண்டு வர்றது கிடையாது. நார்மலாவே ஒரு இடத்துல வந்து நெருப்பை பத்த வைக்கிறீங்க, ஒரு 2 அடி தூரத்துல நிக்கிறீங்க, உங்களால அந்த ஹீட்டை உணர முடியும். தெரியுமா? இந்த ஹீட்டை எப்படி நீங்க உணர்றீங்க அப்படின்னா இந்த ரேடியேஷன் மூலியமா உணர்றீங்க. ரைட்? ஒரு மதியான வேலையில, ஒரு 2 மணி வேலையில ஒரு தார் ரோட்ல போய் நிக்கிறீங்க. நான் ஏன்டா ரோட்ல 2 மணில போய் தார் ரோட்ல நிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி நிக்கிறீங்க அப்படின்னா அப்போ நீங்க ஒரு ஹீட்டை ஃபீல் பண்ணுவீங்க. தெரியுமா? அது ரேடியேஷன். எந்த காத்தும் உங்ககிட்ட ஹீட் எடுத்து வரல, எந்த சாலிடும் உங்ககிட்ட ஹீட் எடுத்து வரல. ஐ மீன் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, கன்வெக்ஷன்ல எந்த ஃப்ளூயிடும் உங்ககிட்ட ஹீட் எடுத்து வரல. ஜஸ்ட் பை ரேடியேஷன். உங்க பூமியில இருந்து கிளம்புன அந்த லாங் வேவ் ரேடியேஷன் உங்ககிட்ட ஹீட்டை எடுத்து வருது. அப்ப இந்த டிரான்ஸ்ஃபருக்கு வந்துட்டு என்னன்னா, நீங்க வந்துட்டு சாலிட் மீடியம்ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஃப்ளூயிட் மீடியம்ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அதோடைய ப்ராக்சிமிட்டியில இருந்தா போதும். அப்படி டிராவல் ஆகக்கூடியதுதான் எதுன்னா இந்த ரேடியேஷன் அப்படிங்கிறது. பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் ஷார்ட் வேவ் ரேடியேஷன், லாங் வேவ் ரேடியேஷன், லைட் வேவ்ஸ், எல்லாமே ரேடியேஷனுக்குள்ளதான் வரும். ரைட்? ஸோ இட் கேன் பி மீடியம் டு மீடியம், சாலிட்ல இருந்து லிக்விடுக்கு மாறலாம், லிக்விட்ல இருந்து சாலிடுக்கு போகலாம், எப்படி வேணா மாறலாம், டச்சே ஆகாம. அண்ட் டசன்ட் ரிக்வயர் அ மீடியம். ஸ்பேஸ்ல நடந்த விஷயங்கள். ரைட்? வேக்யூம்ல நடந்துச்சு இல்லையா, சன்னில இருந்து நம்மள ரீச் பண்ணது, அது வந்துட்டு என்னன்னா மீடியம்லெஸ் டிரான்ஸ்ஃபர். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு எல்லா விதமான எனர்ஜியும் எந்த ஃபார்மேட்ல தான் டிராவல் ஆகும் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸாக தான் டிராவல் ஆகும் இல்லையா? நம்ம காமா ரேஸ்ல ஆரம்பிச்சு மைக்ரோவேவ் வரைக்கும் ஒரு பெரிய ஸ்பெக்ட்ரம் ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதுதான் எனர்ஜி ஸ்பெக்ட்ரம். உங்களுக்கு எந்த விதமான எனர்ஜியை நீங்க ஃபேஸ் பண்றீங்கன்னாலும் அது அதுல ஏதோ ஒரு எனர்ஜியா தான் இருக்கும். ரைட்? எஸ். ஐ ஹோப் யூர் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் ரேடியேஷன் இஸ். ஸோ ஒருவேளை கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு கொடுத்து கீழே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்ல வந்து ரேடியேஷன் டஸ் நாட் ரிக்வயர் அ மீடியம் அப்படின்னு கேட்டா, ஓ அப்படியா, மீடியமே இல்லாம ஒன்று டிரான்ஸ்ஃபர் ஆகுமா அப்படின்னு கேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகும். ரைட்டா? ஸோ அந்த மாதிரி இடத்துல கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் எல்லாத்தையும் ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா கூல் ஆவான் இல்லையா, அதான் ரேடியேட்டிவ் கூலிங் அப்படிங்கிறது. நம்ம இந்த டெம்பரேச்சர் இன்வர்ஷன்ல பார்த்துருப்போம்லப்பா, அதான் ரேடியேட்டிவ் கூலிங்.